பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். மண்ணாண்ட மன்னவரும் மாசறக் கற்றவரும் மண்ணுதித்த அத்தனையும் மரணித்துப் போவதுண்டு. உயிர் பிரியும் நாளதனை ஒருவருக்கும் உரைக்காமல் கவர்ந்து அதை செல்பவர்க்கே காலனென்ற பெயரும் உண்டு. பிச்சிப்பூ பார்வையினால் பிரித்துவிட்டால் என்னுயிரை எழிலரசி விழிகளுக்கு யமனுடைய தன்மையுண்டு. பிச்சிப்பூ பார்வையினால் பிரித்துவிட்டால் என்னுயிரை எழிலரசி விழிகளுக்கு யமனுடைய தன்மையுண்டு. காந்தம் போல் ஈர்ப்பதுண்டு, காதல் மொழி உரைப்பதுண்டு, கனநேரம் பார்த்தாலும் அது கற்கண்டால் இனிப்பதுண்டு. நிலவொளி போல் இருப்பதுண்டு, நீரினைப் போல் குளுமையுண்டு, நீலவிழி பார்வையில் நான் நித்தம் கரைவதுண்டு. கண்களிலே மையுண்டு, அது கயல் போல் இருப்பதுண்டு, கண் என்ற தன்மையினால் அதில் கண்ணோட்டம் கலப்பதுண்டு. கண்களிலே மையுண்டு, அது கயல் போல் இருப்பதுண்டு, கண் என்ற தன்மையினால் அதில் கண்ணோட்டம் கலப்பதுண்டு. வில்லில் விடுபட்டு விண்பறக்கும் அம்பினைப் போல் வேகம் இருப்பதுண்டு, அது விந்தை பல புரிவதுண்டு. அழகாய் இருப்பதுண்டு, அதில் அச்சம் கலப்பதுண்டு. மருட்சி இருப்பதுண்டு, அது மயக்கம் கொடுப்பதுண்டு. மாயமானைக் கண்டால் மனம் மயங்கி போவதுண்டு, மங்கையவள் விழிகளுக்கு மானினது தன்மையுண்டு. மாயமானைக் கண்டால் மனம் மயங்கி போவதுண்டு, மங்கையவள் விழிகளுக்கு மானினது தன்மையுண்டு. முத்தன்மை கொண்ட கண்ணில் நான் முழுவதுமாய் மூழ்கிவிட்டேன், இன்னும் என்னை மூழ்கடிக்க இமைகளுக்கு தூதுவிட்டேன். திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 109. தகையணங்குறுத்தல். குறள் எண் 1085. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமிம் மூன்றும் உடைத்து. பொருள்: உயிர் பறிக்கும் யமனோ, கிறங்கச் செய்யும் கண்ணோ, அழகான பெண் மானோ, கன்னியின் பார்வையில் இந்த மூன்றன் தன்மையும் கலந்தே இருக்கிறது.